மற்றவர்களுடைய மானங்களில் கை வைத்து விளையாடுவது, இதெல்லாம் ஃபித்னா. இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு தொழிலே அதுதான். நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். மானம் புனிதமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மானம் புனிதமானது. எவனாக இருந்தாலும் அவனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக ஒரு முஸ்லிம் பாடுபட வேண்டும். ஒரு கொள்கை தெரிந்தவன் அதைத்தான் செய்வான். இன்றைக்கு என்னென்றால் அவனுடைய சிறு என்ன இருக்குன்னு தேடுறது. சில கூட்டம் இருக்கு ஊர் ஊரா சுத்துற கூட்டம். ஆறாவது ஒரு கிறுக்கன் ஒரு ரெக்கார்டு ஒன்றை வச்சுக்குவான். அவனுக்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு பஸ் பிடிச்சி நாளொதுக்கி போற அளவுக்கு ஃபித்னாவுடைய காலம். மனிதன் பலவீனமானவன், பலவீனத்தின் அடிப்படையில் தவறுகள் செய்வான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் டென்ஷனா வாரார். டென்ஷனா வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பொம்பளையை முத்தம் விட்டுட்டேன். என்ன நடக்கும் நம்மண்டா? அவுட். உமர் ரலியல்லாஹு உடனே சத்தம் போட்டாங்க, அல்லாஹ் மறைச்சத்தை நீ ஏன் கொண்டு வராய் பப்ளிக்? அல்லாஹ் உனக்கு மறைத்து விட்டான், நீ ஏன் அதை தூக்கிட்டு பப்ளிக் வர ஓடுண்டாங்க. இதுதான் ஒரு முஃமின். நம்ம என்னடா எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம், எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன சீர்திருத்தம் விடலாமா? ஜர்ஹ் வ தஅதீல் இருக்கிறது தெரியுமா? அப்படி உசூல் ஹதீஸ் இருக்கிறது தெரியுமா? இப்படி எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் நீங்க சொன்னா உலமாக்கள் ஹதீஸ்களை எப்படி பாதுகாத்திருப்பாங்க? இவனுக்கு நியாயத்தை சொல்லி ஃபித்னாவை பரப்பி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே.